all new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ். 21 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் விமானப்படையின் வான் சாகச நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. விமானப்படை துவங்கி 93வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நிலையில் அதை கொண்டாடும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் பிரம்மாண்டமான வான் சாகச நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், முப்படைகளின் தளபதி அனில் சௌரா உள்ளிட்ட ஏராளமானோர் நேரில் கண்டுகளித்தனர். உடன் ஃபிக்ஸ்ட் விங் ட்ரைனிங் ஃபேக்கல்டி சேர்ந்த 2 டார்னியர் 228 விமானங்களுடன் விக் ஃபார்மேஷனில் வருவதை பார்க்கிறீர்கள். சென்னை வான் சாகச நிகழ்ச்சி லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம்பெற்றது. அதிக மக்கள் கண்டுகளித்த விமான சாகச நிகழ்ச்சி என்ற பெருமையை பெற்றுள்ளது. மெரினாவில் திரண்ட மக்களை சேட்டக் ஹெலிகாப்டர் வானில் இருந்து புகைப்படம் எடுத்தது. வெயிலின் தாக்கம் காரணமாக சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமான வான் சாகச நிகழ்ச்சியை காண வந்த பொதுமக்கள் பாதியிலேயே வெளியேறினர். காலை 11 மணி அளவில் வான் சாகச நிகழ்ச்சி தொடங்கிய நிலையில் நண்பகல் 12 மணி அளவில் ஏராளமான பொதுமக்கள் வெயிலின் கொடுமை தாங்காமல் பார்க்காமலேயே தங்கள் குடும்பத்துடன் மெரினா கடற்கரையை விட்டு வெளியேறினர். அரசு முறையான முன்னேற்பாடுகளை செய்யவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். நல்லா இருக்குது. க்ரௌட் ரொம்ப அதிகம். பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்டில் இன்னும் கொஞ்சம் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்க ஆக்சுவலாக டிக்கெட் எடுத்தது அண்ணா ஸ்கொயருக்கு எடுத்தோம். பட் அவங்க இறக்கி விட்ட பார்த்தீங்கன்னா சிந்தாதிரிப்பேட்டில் இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து நடந்து வரணும். கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஷெட்டெல்லாம் போட்டு, வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஷெட்டெல்லாம் கொஞ்சம் போட்டுருந்தாங்கன்னா கொஞ்சம் வெயில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓவராலாக நல்லா இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. பட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஆமாம், வெயில் தான் போகிறோம், பார்க்க முடியல. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆர்கனைசேஷன் சரியில்லை, ரொம்ப மோசமாக பண்ணியிருக்காங்க. உள்ளே வரவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே தான் பைக்கெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்தே நடந்தே தான் வந்துட்டுருக்கோம். குழந்தைங்க 5 பேரை கூப்பிட்டு வந்திருக்கோம். 5 பேரையும் கூப்பிட்டுட்டு நடந்தே தான் வந்திருக்கோம். தவிர எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல. நடுவில் போலீஸோட சப்போர்ட் எதுவுமே இல்லை. எது சொன்னாலும் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி தான் வந்துடுச்சு, மக்கள் வந்துட்டாங்க, அதை நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த டைமில் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போகிறதுக்காக நிற்க முடியல. ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்குது. ரொம்ப ட்ரை ஆகுது. நாக்கெல்லாம் அப்படி வறண்டு போகுது. நிற்க முடியல. ஸ்பேஸ் இல்லை. இப்போ அங்கே பாதி பேர் உட்காந்து பார்க்குறாங்க. இங்கே எல்லாம் நின்று பார்க்குறாங்க. சரியாக எல்லாம் கொடை வச்சு பார்த்துருக்காங்க. சரியாக பார்க்க முடியல. சின்ன பசங்களை வச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மற்றபடி அந்த பேராஷூட்டில் இது பண்ணது, இந்த ரஃபேல் இது பண்ணதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. இவ்வளோ க்ரௌடு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். பட் நல்லா இருக்குது, பார்க்கலாம். இங்கே தமிழ்நாடு மக்கள் மட்டும் வரல, நிறைய ஸ்டேட் மக்கள் வந்திருக்காங்க. ஓகேங்களா? சில பேர் மொழி தெரிஞ்சவங்க தமிழில் புலம்புறாங்க, மொழி தெரிஞ்சவங்க அவங்க மொழியில் புலம்புறாங்க. இதுதான் அவங்க ட்ராபேக்கே தெரியுது. பட் நல்லா பண்ணுறாங்க. ஏர் ஷோ இந்தியன் ஏர்போர்ஸ் ரியலி குட். வி ஆர் இன் ஃபோர்த் பிளேஸ் இன் த வேர்ல்டு. பட் ஓகே, பட் இந்தியாவோட ஸ்ட்ரென்த் இங்கே தெரியுது. பட் தமிழோட வீக்னஸ் நல்லா தெரியுதுங்க. அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். சென்னையில் விமானப்படை வான் சாகச நிகழ்ச்சியை பார்க்க வந்த 5 பேர் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தனர். சென்னை மெரினாவில் நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சியை பார்க்க லட்சக்கணக்கானோர் வந்திருந்த நிலையில் வெயில் காரணமாகவும் கூட்ட நெரிசல் காரணமாகவும் பலருக்கும் உடல் நலக்குறைவு ஏற்பட்டது. அவர்கள் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை, ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் நிகழ்ச்சி முடிந்து வீடு திரும்பிய போது மயக்கம் அடைந்த கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த ஜான் என்பவர் ஓமந்தூரார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதேபோன்று திருவொற்றியூரைச் சேர்ந்த கார்த்திகேயனுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் அவரை ஆம்புலன்ஸ் மூலம் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். வான் சாகச நிகழ்ச்சியின் போது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தினேஷ்குமார் என்ற இளைஞர் உயிரிழந்தார். பெருங்களத்தூரைச் சேர்ந்த சீனிவாசன் 10 வயது சிறுமியுடன் வந்திருந்த நிலையில் நிகழ்ச்சி முடிந்து வீடு திரும்பும் போது ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே மயக்கமடைந்தார். ஓமந்தூரார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுபோல மெரினா அருகே தங்கி இருந்து கூலி வேலை செய்து வந்த மரக்காணத்தைச் சேர்ந்த மணி என்பவர்
மாலை 4 மணி அளவில் மெரினா மணற்பரப்பில் சடலமாக மீட்கப்பட்டார். அவரது உடல் ராயப்பேட்டை மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே வான் சாகச நிகழ்ச்சிக்கு வந்தவர்களில் 230 பேருக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டதாகவும் அவர்களில் 93 பேர் சென்னையில் பல்வேறு அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். வான் சாகச நிகழ்ச்சிக்கு முறையான பாதுகாப்பு கொடுக்க தவறியதாக தமிழக அரசு மீது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். வான் சாகச நிகழ்ச்சிக்கு நிர்வாக ரீதியிலான ஏற்பாடுகளும் கூட்டத்தையும் போக்குவரத்தையும் ஒழுங்குபடுத்துவதற்கு காவல்துறையினருக்கும் போதிய அளவில் இல்லாததால் மக்கள் கூடும் கூட்ட நெரிசலில் சிக்கி குடிநீர் கூட கிடைக்காத நிலை ஏற்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் வெயிலின் தாக்கத்தால் பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் வரும் செய்திகள் அதிர்ச்சியும் மிகுந்த வேதனையும் அளிப்பதாகவும் இபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வை முறையாக ஒருங்கிணைக்க தவறிய திமுக அரசுக்கு கடும் கண்டனங்கள் என தெரிவித்துள்ள இபிஎஸ், இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் ராணுவ விமானப்படையின் தீரத்தை பறைசாற்றும் நிகழ்வுகள் இதுவரையில் சிறப்பாக நடைபெற்று வந்துள்ளன. ஆனால் தமிழகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் உயிர் சேதம் ஏற்பட்டிருப்பது மிகவும் வருத்தத்துக்குரியது என்றும் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சிக்கு கோரியதற்கும் மேலாக அதிக வசதிகள் செய்து தரப்பட்டதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமானப்படையின் வான் சாகச நிகழ்ச்சி தொடர்பாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்துள்ளார். அதில் வான் சாகச நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு நிர்வாக ரீதியிலான முழு ஒத்துழைப்பும் வழங்கப்பட்டதாகவும் விமானப்படை கோரியதற்கு மேலாகவே அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் மாநில அரசின் சார்பாக 2 சுகாதார குழுக்கள், போதுமான மருத்துவர்கள், செவிலியர்களுடன் நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் 40 ஆம்புலன்ஸுகளும் போதுமான அளவு பாராமெடிக்கல் குழுக்களும் அமைக்கப்பட்டு இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இது தவிர ராஜீவ்காந்தி மருத்துவமனை உள்ளிட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் 100 படுக்கைகளும் 65 மருத்துவர்களும் தயார் நிலையில் இருந்ததாகவும் அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமானப்படை சாகச நிகழ்ச்சியை காண லட்சக்கணக்கானோர் வந்ததால் நகரின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியை காண்பதற்கு லட்சக்கணக்கானோர் திரண்டிருந்தனர். போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் போக்குவரத்து காவல்துறை வாகனங்கள் மாற்று வழியில் செல்வதற்கு ஏற்பாடு செய்திருந்தது. இருப்பினும் அனைத்து வாகனங்களும் மெரினா நோக்கி சென்றதால் அண்ணா சாலை, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, கடற்கரை சாலை ஆகிய முக்கிய சாலைகளிலும் சென்னை சென்ட்ரல், பாரிமுனை, திருவல்லிக்கேணி ஆகிய இடங்களிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். சென்னையில் நேற்று ஒரே நாளில் 3 லட்சம் பேர் பறக்கும் ரயில் சேவையை பயன்படுத்தியதாக தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியை காண லட்சக்கணக்கானோர் திரண்டதால் வேளச்சேரி ரயில் நிலையம் வரலாறு காணாத மக்கள் வெள்ளத்தால் ஸ்தம்பித்தது. இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியை காண லட்சக்கணக்கான பயணிகள் பறக்கும் ரயில் சேவையை பயன்படுத்தியதாக தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. பறக்கும் ரயில் சேவையை பொதுவாக தினசரி 55,000 பேர் பயன்படுத்துவார்கள் என்றும், ஆனால் நேற்று பிற்பகல் 4:30 மணி வரை சுமார் 3 லட்சம் பேர் பறக்கும் ரயில்களில் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூட்டத்தை கட்டுப்படுத்த குறிப்பிட்ட சில ரயில் நிலையங்களில் கூடுதலாக 3 முதல் 4 டிக்கெட் கவுண்டர்கள் திறக்கப்பட்டதாகவும் தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ்.